காட்டுவோம். ஆமா, நாம இதை வென்று காட்டுவோம். அனைவரும் என் கட்டளையின்படி செயல்படுங்கள். அந்த அரக்கர்களை கொன்னு நாம இந்த உலகத்தை காப்பாத்திய தீருவோம். இன்னும் கொஞ்ச தூரம் மனிதர்கள் ஆவிகளற்றவர்களுக்கு ஒரே நுழைவாயில். இந்த எல்லைகள் உலகின் அழிவாக இருக்கக்கூடும். அத்துடன் 3 உலகத்தின் மையம், நினைவுகள் நிறைந்த இடம், மறுக்கப்பட்ட ஆவேசங்கள் நிறைந்த இடம். ஒன்று அழியாமைக்கும் மற்றொன்று அரச பாதைக்கும் வழிவகுக்கும். 8 திசையில் இருக்கின்றன இவை அனைத்தும். தலைவரே, ஆவிங்க நெருங்கி வந்துருச்சு. ஆனா லோ ஓஜின்ல இருந்து ஹெவன்லி மாஸ்டரோட வாளின தயாராகல. போருக்கு தயாராகுங்க. அங்க பாருங்க, வாள் வந்துடுச்சு. அரக்கன் இன்னும் முழுமையா பிறக்கல. அவனை தாக்கிக்கிட்டே எனக்கு பாதுகாப்பு கொடுங்க. அந்த கண்ணை அழிக்க நான் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன். இந்த மனித உலகத்தை ஒன்ன ஆக்கிரமிக்க விட மாட்டேன். ஒண்ணும் இல்ல, அப்படிதான். கொஞ்சம் நல்லா தள்ளுங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. உங்க முழு பலத்தை வச்சு தள்ளுங்க. சீக்கிரம். வடக்கு ரென் மற்றும் குய், அது எல்லாம் நீர் கருப்பு பாதரசம், மென்மை மற்றும் கடினமான இரண்டு. வாங் சுவாஞ்சில கூப்பிடுங்க. ஆம்பளை பையன் பிறந்திருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல பேர் வைங்க. ஞாபகம் இருக்கட்டும், இவனோட பேரு வாங் சுவான்ஷி. பரலோக குருவின் சீடர்களே, நடந்த இந்த போர்ல நம்முடைய ஹெவன்லி மாஸ்டர் நிறையவே இழந்துட்டாரு. தலைவரை நாம இழந்துட்டோம். தற்போதைய தலைவர் சின்ன குழந்தைன்றதுனால இன்னையிலிருந்து நான் உங்க ஜியாங் ஃபாமோ தலைவரா செயல்படுவேன். தலைவர் வளர்ந்து வர வரைக்கும் நான் ஜியாங் ஃபாமோ
என்னால முடிஞ்சதை நிச்சயமா பண்ணுவேன். இந்த படையை காப்பாற்றுவேன். தலைவருக்கு மரியாதை செலுத்துகிறோம். படை தளபதி உத்தரவு. மறதி நகரம் ஒரு தாழ்வான பகுதியா இருந்தாலும் அது நதிக்கு அருகாமையில இருக்கிறதுனால நாம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதை காப்பாத்த உங்களுக்கு உத்தரவு விடுறேன். தவறா ஏதாவது தெரிந்தா உடனே எனக்கு சொல்லிவிடுங்க. நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். கோயிஷிங் எங்க இருக்க? இவனுக்கு 50 சவுக்கடி தாங்க. அங்கேயே கழட்டு. இனி நீங்க இருக்க கூடாது. ஜியாங் ஃபாங்கோ தலைவர் பதவியை அடைவதில் குறிக்கோளாக உள்ளார். அவரை எதிர்ப்பவர்களை கொல்ல கூட துணிந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் விசுவாசிகளை அங்கிருந்து துரத்துவதற்கு முடிவெடுத்திருந்தார். அத்துடன் அவர்களை ரகசியமாக கொலை செய்தார். தலைவரே, இவன் என்ன தவறு செய்தான்? இவன் எனது கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஒரு நாய். இவனுங்களை கொன்னாதான் நம்ம சிறைச்சாலைகளை சுத்தம் பண்ண முடியும். ஹோயா, மறதி போறப்போ நீ செஞ்சது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? உனக்கு என்ன நடந்ததுன்னு? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துனதுக்கு நன்றி தலைவரே. நகர்ந்து போ. இத பத்தி அப்புறமா பேசுவோம். என் உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் ஜாங் ஃபாமோ. நானும் என்னோட வாழ்க்கைய தலைவருக்காக அர்ப்பணிச்சேன். ஆனா கடைசியில இன்னும் ஒரு மாற்றாதான் இருக்கு. அதனாலதான். என்ன சொல்றீங்க தலைவரே? வாங் ஷுவான்சியை கொல்லணுமா? சின்ன நெருப்பு பொறிதான் காட்டையே பத்த வைக்கும். புரிஞ்சதில்ல? அது மட்டும் இல்லாம அனுப்பப்பட்ட நிருபர் வாங் வில்லாவிடம் இருந்து மற்றும் அந்த ஸ்தாபனத்துல இருந்தும் உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் தற்காப்பு கலையா இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் யாராலும் இருந்தாலும் சரி, நான் தான் சோகி விட எப்படி குறைஞ்சு போனேன். வாங் வம்சாவளியா இல்லாத மட்டும்தான். ஆனா தலைவர் பதவிக்கு நான் தகுதியானவன். அதுதான் உண்மை. நான் சொன்னது சரிதானே? ஓயா, நீ மறதி உலகத்துல இருக்கும் போது நீ திரும்ப வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகணும் உனக்கு தெரியாது. உங்க அம்மாவை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அடுத்து என்னோட கடமை உன்னை திரும்ப கொண்டு வர்றது. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக போராடுவேன். தலைவர், ஒரு பெரிய பிரச்சனை. என்னது? அந்த ஜியோனிங் குயின் அவன் குழந்தையையும் அந்த புனித பாலையும் எடுத்துட்டு தப்பிச்சிட்டான். எல்லாரும் உதவாக்குறாங்க. அங்கிருந்து தப்பிச்ச யூன் குயின் மந்திரவாளையும் இளவரசரையும் ஒளிச்சு வச்சு காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி பண்ணான். அதன் மூலமா அவன் வேன் குலத்தோட வாரிசை அவன் காப்பாத்தி வச்சிருந்தான். 20 வருஷம் கழிச்சு உடம்பு சரியில்லாம வேன் குயின் இறந்தான். வெள்ளி சேனம் வெள்ள குதிரையை அலங்கரிக்கிறது. ஒரு நட்சத்திரத்தை போல் வேகமாக நகர. பத்தடிகள் வைத்தாலே போதும் ஒருவர் தடையமை இல்லாமல் கொல்லப்படுவார். வேலை முடிந்ததும் அங்கேயே மாட்டிக்கொண்டு அங்கிருந்து நாம் கிளம்ப வேண்டும். ஜயோ, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் சீக்கிரம் வா. நம்ம இப்ப எங்க இருக்கோம்? இந்த பாதை வழியா போய் அப்படியே சில மலைகளை கடந்தோம்னா அங்க ஒரு ஆறு வரும். அதை கடந்தா அப்படியே குயிக்கு போயிடலாம். கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு உங்க வேலையை பாருங்க. அக்கா, நீ என்ன இப்ப இந்த மாதிரி கவனிக்க போற? சகோதரா, நான் வேணா உனக்கு தண்ணி கொடுக்கட்டுமா? நீ ஒன்னும் குடிக்க வேண்டாம், வாங்க போலாம். சாகறதுக்கு முன்னாடி ஹெவன்லி கிங்கோட கடைசி வாரிச ஜென் யூங் ஜூன் யான் கிட்ட விட்டுட்டு போனா. அது மட்டும் இல்லாமல் வான் ஸ்வான்சிக்குள்ள ஏற்கனவே பரலோக அரக்கன் இருக்கின்றான். பரலோக அரசன் அவனுடைய உடலை முழுமையாக விழுங்கிய பின் அந்த பரலோக அரசனால் மீண்டும் பிறக்க முடியும். உலகையும் ஆள முடியும். இதை தடுப்பதற்கான 3 உலகங்களையும் ஒருங்கிணைப்பதற்காக மறைந்திருப்பதை கண்டுபிடித்து அழித்தால் மட்டுமே அவனுக்குள் இருக்கும் ஹெவன்லி அரக்கனை அழிக்க முடியும். அத்துடன் உலகின் பேரழிவை தீர்க்க முடியும். தற்போது உலகம் அழிவின் விளிம்பில் இருக்கின்றது. உலகத்தை காப்பாற்றியே தீர வேண்டும். அப்பா,
அந்த மூவரும் ஆற்றலை கொண்டு வெகு தூரம் நடந்தபோது தங்களுடைய அனைத்தையும் மறந்து விட்டார்கள். கடைசி வழியாக ஜாங் ஃபாமுவும் அவர்களை பார்த்தான். அவர்களை கண்டுபிடித்து விட்டான். கடைசியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். மறதியாயிரு. நீ உன்னுடைய வாழ்க்கையோட கடைசி நொடியில் இருக்க.